வணக்கம் நண்பர்களே, என் பெயர் ஜெகதீஷ். இன்னைக்கு நான் 2012 நடத்தப்பட்ட ஐஏஎஸ் பரீட்சையிலிருந்து ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எடுத்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ முதல்ல நியூமெரிக்கல் ப்ராப்ளமோட கேள்வியை படிச்சிடுறேன். A copper bar 400 mm long is pulled in tension to a length of 401.2 mm by developing a tensile stress of 330 megapascal. If the deformation is entirely elastic, find the Young's modulus of the copper. இப்போது கேள்வியை அனலைஸ் பண்ணுறேன். ஒரு காப்பர் பார் இருக்குது. இந்த காப்பர் பாரோட லென்த் வந்து 400 mm. இந்த காப்பர் பார் மேலே டென்சைல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இதனால் காப்பர் பார்க்குள்ளே 330 மெகா பாஸ்கல் அளவுள்ள டென்சைல் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுது. ஸோ இதனால் காப்பரோட லென்த் வந்து அதிகரிக்குது. ஸோ அதிகரித்த பின்னால் காப்பரோட மொத்த லென்த் எவ்வளவு இருக்குதுன்னா 401.2 mm. இங்கே பார்த்தீங்கன்னா கேள்வியில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா டிஃபார்மேஷன் இஸ் என்டையர்லி எலாஸ்டிக். இதோட அர்த்தம் என்னென்னா இங்கே காப்பர் பார் மேலே டென்சைல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகியிருக்கு. ஸோ இதனால் காப்பர் பார்க்குள்ளே டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டெவலப் ஆகும். ஸோ இந்த காரணத்துக்காக காப்பர் பாரோட லென்த் வந்து 400 mmலேருந்து 401.2 mmக்கு அதிகரிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த டென்சைல் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அப்போது இந்த காப்பர் பாரோட லென்த் என்ன ஆகும்? மறுபடியும் ஒரிஜினல் லென்த்துக்கே வந்து சேர்ந்துடும். அதாவது 401.2 mmலேருந்து 400 mmக்கு வந்து சேர்ந்துடும். அதாவது காப்பர் பார் வந்து தன்னோட ஒரிஜினல் லென்த்தை ரீகெயின் பண்ணிக்கும். ஸோ இந்த கேள்வியில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா காப்பர் பாரோட யங்ஸ் மாடுலஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதாவது கேள்வியில் கொடுத்துருக்க டென்சைல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ, காப்பர் பாரோட ஒரிஜினல் லென்த் வேல்யூ, அப்புறமா காப்பர் பாரோட ஃபைனல் லென்த் வேல்யூ, இந்த 3 வேல்யூஸும் யூஸ் பண்ணி காப்பர் பாரோட யங்ஸ் மாடுலஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது கேள்வியில் கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் எல்லாம் நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ முதல்ல பார் உள்ள டெவலப் ஆகியிருக்கிற டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்து 330 மெகா பாஸ்கல். இதை நம்ம சிக்மான்னு எடுத்துப்போம். ரெண்டாவது பாரோட இனிஷியல் லென்த் வேல்யூ இது எவ்வளவுனா 400 mm. இதை நம்ம L1 எடுத்துப்போம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த பாரோட இனிஷியல் லென்த்து தான் பாரோட ஒரிஜினல் லென்த். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்போ இந்த ஒரிஜினல் லென்த் வேல்யூவை தான் நம்ம யூஸ் பண்ணோம். புரிஞ்சிச்சிங்களா? மூணாவது பாரோட ஃபைனல் லென்த் வேல்யூ இது எவ்வளவுனா 401.2 mm. இதை நம்ம L2ன்னு எடுத்துப்போம். ஸோ இங்கே கொடுத்துருக்க 3 கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நாம் பாரோட யங்ஸ் மாடுலஸ் வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ ஃபார்முலே வந்து E is equal to sigma L1 divided by DL. இதில் E வந்து யங்ஸ் மாடுலஸ், சிக்மா வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ், L1 வந்து பாரோட இனிஷியல் லென்த் வேல்யூ இல்லைனா பாரோட ஒரிஜினல் லென்த் வேல்யூ, அப்புறமா DL வந்து பாரோட டிஃபார்மேஷன் வேல்யூ. ஸோ இந்த ஃபார்முலையில் நமக்கு சிக்மா வேல்யூ தெரியும், அப்புறமா L1 வேல்யூ தெரியும். ஆனால் DL வேல்யூ தெரியாது. ஸோ முதல்ல DL வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அப்புறமா ஈஸியாக நமக்கு யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ கிடைச்சிடும். சரிங்களா? இப்போது அடுத்தது சால்விங் டெக்னிக். ஸோ முதல்ல பாரோட டிஃபார்மேஷன் வேல்யூவை கண்டுபிடிப்போம். இதை நான் DLன்னு எடுத்துக்கிறேன். பாரோட டிஃபார்மேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நாம் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலே வந்து DL is equal to L2 minus L1. இதில் L2 வந்து பாரோட ஃபைனல் லென்த் வேல்யூ, L1 வந்து பாரோட இனிஷியல் லென்த் வேல்யூ. இந்த ஃபார்முலையில் நமக்கு L2 வேல்யூவும் தெரியும், அப்புறமா L1 வேல்யூவும் தெரியும். ஸோ 2 வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து DL is equal to 401.2 mm minus 400 mm. இங்கே 401.2 mm minus 400 mm வந்து 1.2 mm. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து DL is equal to 1.2 mm. அதாவது பாரோட டிஃபார்மேஷன் வேல்யூ வந்து 1.2 mm. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா யங்ஸ் மாடுலஸ் ஃபார்முலையில் மிஸ் ஆகியிருந்த டிஃபார்மேஷன் வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம பாரோட யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிப்போம். இதை நம்ம ஈன்னு எடுத்துப்போம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலை வந்து E is equal to sigma L1 divided by DL.
இந்த ஃபார்முலையில் நமக்கு சிக்மா வேல்யூ தெரியும், L1 வேல்யூ தெரியும், அப்புறமா DL வேல்யூ தெரியும். ஸோ எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து E is equal to 330 MPa into 400 mm whole divided by 1.2 mm. இப்போது இந்த RHSல இருக்கிற நியூமரிக்கல் டேர்ம்ஸ் அப்புறமா எஸ் யூனிட்ஸை நான் பிரித்து எழுதிக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து E is equal to 330 into 400 whole divided by 1.2 into megapascal into mm whole divided by mm. இங்கே 330 into 400 whole divided by 1.2 வந்து 110 into 10 power 3. அப்புறமா மெகாபாஸ்கல் into mm whole divided by mm வந்து மெகாபாஸ்கல், ஏன்னா mm கேன்சல் ஆகிடும். அடுத்த ஸ்டெப் வந்து E is equal to 110 into 10 power 3 மெகாபாஸ்கல். இப்போ பார்த்தீங்கன்னா 10 power 3 மெகாபாஸ்கல் வந்து கிகாபாஸ்கல். ஸோ இதனால் 110 into 10 power 3 மெகாபாஸ்கலை நான் 110 கிகாபாஸ்கல்னு மாற்றி எழுதிக்கிறேன். ஸோ என்னோடய அடுத்த ஸ்டெப் வந்து E is equal to 110 கிகாபாஸ்கல். அதாவது பாரோட யங்ஸ் மாடுலஸ் வந்து 110 கிகாபாஸ்கல். நண்பர்களே, இந்த கேள்விக்கான பதிலை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிவடையுது. நண்பர்களே, இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ல இருந்து ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்கள் சந்தேகங்கள் எல்லாம் கருத்து பெட்டியில் பதிவு செய்யுங்க. அப்புறமா இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த காணொளியை லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.